பாஸ், நாளைக்கு டியூஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஐபிஎல்ல தோனி அடிக்கிற ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி மார்க்கெட் எவ்ரிடே மேலே பறந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கும் மார்க்கெட் 300 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ரேலியா இருக்கு. நம்ம காலையில சொல்லியிருந்தோம் 23,400 அப்படிங்கிறது மார்க்கெட்டோட அப்பர் லெவலா இருக்கு சொல்லியிருந்தோம். அந்த லெவல் பிரேக் அவுட் ஆன ஒரு ஹியூஜ் மொமெண்டம் கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப இந்த ரேஞ்சை தாண்டி ஓப்பன் ஆனோன்னு அங்கிருந்து ஒரு ஹெவியான ரேலி கொடுத்துச்சு. 23,515 ஓப்பன் ஆன மார்க்கெட் 23,700 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிட்டு முடிவில் 23,658 மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. கோல்டு மார்க்கெட் மிக்ஸ்அப்பா இருந்தா கூட நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும் ஒன் சைட் ரேலி கொடுத்துக்கிட்டே இருக்கு. வாங்க நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். 23,500 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிருப்போம். ஜஸ்ட் ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்ததுக்காக நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நமக்கு புட் ஆப்ஷன் நம்ம டாமினேட்டா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கால் சைடில் நமக்கு கிராஸ் ஓவர் கிடைச்சிருக்கு. 164 கிராஸ் ஆனது மேலே வந்து 274 வரைக்கும் நமக்கு மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. இப்போ நாளைக்கு பொசிஷன் செக் பண்றதுக்காக இன்னைக்கு முடிஞ்ச ரேட்டான 23,650 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்குறோம். இப்பவும் அவங்க கால் சைட் ஃபுல்லா பை வச்சிருக்காங்க. புட் சைட்ல 23,600 வரைக்கும் நம்ம செல்லிங் கிளியராகவே இருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்ததுல எம்எஸ்வில 23,600 ஒரு ஸ்ட்ராங் பையிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி 23,600 புட் ஆப்ஷன் வரைக்கும் செல்லிங் வந்துருச்சு. நாளைக்கு 23,600 அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் ஆகும். அப்பர் லெவலாக 23,750 அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த லெவல் ஏதாவது லெவல் பிரேக் அவுட் ஆகிறப்ப நமக்கு இன்னமும் மார்க்கெட் அக்ரெசிவா ஏறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த ட்ரெண்ட் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ் மட்டும்தான். நாளைக்கு ஏதாவது நியூஸ் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன் ஸ்டார்டட் எம்எஸ்வி எஸ்டிஎல் ஃபுல் கன்ஃபர்மேஷன் அப்புறம் என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பெர்ஃபெக்டா இருக்கும்.